வணக்கம் நேயர்களே, இந்த வாரம் சந்தித்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. புதுச்சேரியின் புகழுக்கு மேலும் புகழ் சேர்க்கின்ற அடையாளங்களை அடையாளப்படுத்தி மேலும் பெருமைப்படுத்துவதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம் என்றால் அது மிகையன்று. கடந்த சில மாதங்களாக அகிலம் முழுவதும் ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு நடைமுறை சிக்கல்களுக்கு மத்தியில் நம்மை நாம் வாழ்வித்துக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துவதே இந்த நிகழ்ச்சியின் நோக்கம். நோய் தொற்று இயற்கையின் எதிரி என்றால் அது மிகையன்று. இயற்கை நமது வாழ்க்கையின் அடையாளம் என்றால் அதுவும் மிகையன்று. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணில் உண்டு கழித்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்கின்றார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார். உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்கிறார் வள்ளுவ பெருந்தகை. 1959 ஆண்டே உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்கின்ற பெயரிலே தமிழ் திரைப்படம் ஒன்று வந்ததையும் நாம் மறந்துவிடல் ஆகாது. ஏன் இப்படியெல்லாம் இயற்கையை பற்றி யோசிக்க வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உருவாகி இருக்கிறது? சுற்றுச்சூழலை பற்றியெல்லாம் உலகம் பறைசாற்றிக் கொண்டிருந்த பொழுது சற்றும் கவலை இல்லாமல் இருந்த மக்கள் இயற்கையை பற்றி நேசிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு கடந்த 8 மாத பயணம் உலகையே திசை திருப்பி இருக்கிறது. அத்தகு இயற்கை வேளாண்மையை, இயற்கை நேசிப்பை, இயற்கையின் உயிர்ப்பை உருவம் கொடுத்துக் கொண்டிருக்கின்ற நமது புதுச்சேரியைச் சேர்ந்த கிருஷ்ணாஸ் ஆர்கானிக் ஃபார்ம் இயற்கை வேளாண்மையின் அடையாளமாக புதுச்சேரியில் தொடங்கப்பட்ட முதன்மையான நிறுவனம் இது. நடைமுறை வாழ்வியலில் இயற்கையை நேசிக்கின்றவன் நோய் என்பது என்ன என்பதை அறியாமலேயே அகம் மகிழ்கிறான் என்பதே இயற்கையின் நேசிப்பின் அடையாளம். இன்றைய இந்த வாரம் சந்தித்தேன் நிகழ்ச்சியில் புதுமை விரும்பி இயற்கை ஆர்வலர், சீர்மிகு சிந்தனைகளின் அடையாளம் திருமதி மித்ரா ரவிச்சந்திரன், இயற்கை ஆர்வலர், கிருஷ்ணாஸ் இயற்கை வேளாண்மை நிறுவனத்தின் தலைவர் அவர்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. வாருங்கள் நேயர்களே, நிகழ்ச்சிக்குள் பயணிப்போம். வணக்கம் மேடம், உங்களை இந்த நிகழ்ச்சியில் வருக என்று வரவேற்கிறோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா இயற்கை வேளாண்மை அப்படிங்கிறது இப்போ உலகம் முழுவதுமே பரபரப்பாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு துறையாக இருக்கிறது. செயற்கைத்தனத்திற்கு நாம் மாறிய பிறகுதான் இயற்கையினுடைய முக்கியத்துவத்தையே உணர முடியுது. நீங்கள் இந்த துறையில் மிக சிறப்பாக மக்கள் பணி ஆற்றி கொண்டிருப்பது நம்மை போன்றவர்களுக்கு மகிழ்ச்சியான தருணம். உங்களை பற்றி சொல்லுங்கள், உங்களுடைய இளமை காலம் பற்றி நேயர்களுக்கு சொல்லுங்கள் மேடம். கமலா டிவி நேயர்களுக்கு வணக்கம். என்னோட பெயர் மித்ரா ரவிச்சந்திரன். நான் பிஎஸ் பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருந்து வந்திருக்கேன். 50 வருடங்கள் காலங்களுக்கு மேலே அப்பா விவசாயத்துறையில் இருக்காங்க. 18 வருடமாக இயற்கை விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. நான் என்னோட பள்ளி படிப்பு எல்லாமே புதுவையில் க்ளூனி ஸ்கூல்லையும் பேட்ரிக்ஸ்லேயும் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பிஜி எம்காம் அண்ட் எம்பிஏ ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் படிச்சிருக்கேன். முடித்துவிட்டு ஒரு 12 வருட காலம் சென்னையில் ஐடிசி நிறுவனத்துக்கு செக்ரட்டரி, ஃபைனான்ஸ் செக்ரட்டரியாக பணிபுரிஞ்சிருக்கேன். பொதுவாக ஒரு இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் நீங்கள் வேலை பண்ணிகிட்டு இருந்தபோது அங்கேருந்து விலகி வர வேண்டிய கட்டாயம் என்ன? இயற்கை ஆர்வம் இந்த வேளாண் துறையில் உங்களுக்கு எப்படி உண்டாச்சு? அதை பற்றி சொல்லுங்கள். பொதுவாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே இன்றைக்கி இருக்கிற காலகட்ட சூழ்நிலையில் நம்ம வேலை, நம்ம குடும்பம் அப்படின்னு ரொம்ப ஒரு குறுகிய மனப்பான்மையோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நானும் அப்படி தான் ரொம்ப வருஷம் வாழ்ந்திருக்கேன். ஆனால் ஒரு கட்டாயத்துக்கு அப்புறம் தான் புரிய வந்துச்சு, நம்ம இயற்கையை விட்டு எவ்வளோ தூரம் விலகி இருக்கோம் அப்படிங்கிற புரிகிற காலம் ஒரு கண் கெட்டு போன ஒரு நேரத்தில் தான் நமக்கு தெரிய வந்தது. அப்படி ஒரு சூழ்நிலை, உடல் மருத்துவ ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் எனக்கு தெரிய வந்தது. இது எந்த அளவுக்கு நம்ம இதை தாண்டி வந்திருக்கோம். பாக்கெட் பாலில் குடிக்கிறது, காய்கறிகள் சத்தானது சாப்பிட்றதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலையிலலாம் இருந்தோம். அப்பா இங்கே இவ்வளோ இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நம்மளால் அந்த அளவுக்கு எல்லா நாட்கள்லேயும் அந்த காய்கறியோ பாலோ எடுத்துகிட்டு வர முடியல. அதனால் நாங்கள் வேறு ஒரு மாற்றமாக இது வரணும், இது மாற வேண்டிய ஒரு கட்டாயம் அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சது இயற்கை விவசாயத்தில் மேலே ஒரு ஈடுபாடு இன்னும் கொஞ்சம் அதிகம் வர ஆரம்பிச்சது. இதை பயன்படுத்த ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரிய ஆரம்பிச்சது. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட ஆரோக்கியமும் இதனால் முன்னடைய ஆரம்பிச்சது. அதுவே எனக்கு ஒரு ஃபஸ்ட்டு சேலஞ்சிங் பாயிண்ட் இந்த மாதிரி ஒரு துறையை நம்ம தேர்ந்தெடுத்துருக்கணும், இதை தாண்டி வெளியே போயிருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு யோசனை அந்த இடத்துல வர ஆரம்பிச்சது.
இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நான் செஞ்சுட்டு இருந்த பணி வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் தான் இருந்தது. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோட குடும்பத்துக்கு மட்டும்தான் அதில் சந்தோஷம் இருந்ததே தவிர இதனால் வந்து ஒரு தொலைநோக்கு பார்வையாக என்னால் அது பார்க்க முடியல. ஆனால் இப்போ செஞ்சிட்ருக்க இந்த விவசாயத்துலேயோ இல்லை இந்த விவசாயம் சார்ந்த இந்த விஷயங்கள்னால பல குடும்பங்களுக்கு இதனால் நன்மைகள் செய்கிறது. என்னோட குடும்பத்தில் அதில் நல்லது செய்கிறது, அதுக்கு அடுத்தபடியாக அடுத்தவங்களுக்கு நிறைய குடும்பங்களுக்கு நன்மை சேர்ந்து அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே வந்து எனக்கு இது இன்னும் அதிக பிடிக்க ஆரம்பிச்சுது. அதனால் ரொம்ப நாட்கள்லாம் இதை பற்றி யோசிக்க முடியல. இதுதான் வந்து நம்மளோட துறை, இதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஆணித்தனமான ஒரு விஷயம் மட்டும் மனசில் அந்த இடத்துல பதிஞ்சது. பொதுவாக பார்த்தோம்னா பேசிக் எஜுகேஷன் முடித்த உடனே நம்மளோட லைஃபோட இலக்கு என்னன்னு மையப்படுத்தி தான் நம்ம மூவ் பண்ணிகிட்டு இருப்போம். அந்த மாதிரி உங்களோட எஜுகேஷன், உங்களோட ஃபேமிலி செட்டப், அதுக்கப்புறம் நீங்கள் இந்த துறைக்கு வந்ததனுடைய நோக்கம் என்ன, அதை பற்றி சொல்லுங்கள் மேம். பொதுவாக பார்த்தீங்கன்னா என்னோட எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா எம்காம் ஃபைனான்ஸ் படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் MBA ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் நான் வந்து இங்கே பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் தான் என்னோடய படிப்பை வந்து படித்து முடிச்சிருக்கேன். முடித்த பிறகே வந்து உடனடியாக வந்து CTS நிறுவனங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வருட காலங்களும் 7 வருட காலம் வந்து ITC அப்படிங்கிற நிறுவனத்துலேயும் பணிபுரிஞ்சிருக்கேன். இந்த வேலை வந்து முடிஞ்ச பிறகு வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னோடய ஃபைனான்ஸ் செக்ரட்டரியல் ரோல் இந்த மாதிரி ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் இதில் தான் வந்துட்டு என்னோடய இலக்கு, இதுதான் வந்து என்னோடய நோக்கம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருந்தேன். ஆனால் வந்து ஆல் ஆஃப் அ சடன் ஒரு சின்ன ஒரு ட்ரிகர் வந்து என்னென்னா, என்னோடய குடும்பத்தில் வந்துட்டு இருக்கிறவங்களோட உடல்நிலை காரணம், முக்கியமாக வந்து என்னோடய மகள் வந்து ஒரு சிறிய வயது பெண். அந்த நேரத்தில் அவளுக்கு தொடர்ந்து வந்த சில சின்ன சின்ன உபாதைகள் எல்லாம் பார்க்குறப்ப இம்யூன் சிஸ்டம்லாம் வந்துட்டு முக்கியமாக ரொம்ப குறைஞ்சிருக்கு. நாங்கள் வளர்ந்த காலத்தில் இருக்கிறத விட இன்றைக்கி டிசீசஸ் வந்துட்டு நிறைய புது புது பேர்களோடு வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறப்ப நம்ம என்ன சாப்பிட்றோம், நம்ம என்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம், அது வந்து ஆரோக்கியமாக இருக்கா, அதில் வர்ற அந்த உணவு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா, அது எப்படி தயாரிச்சிருக்கோன்ட்டு அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு தெரிய ஆரம்பிக்கிறப்ப தான் இது மாதிரி உணவு சார்ந்த விஷயங்களை வந்துட்டு தேடுதல் ஒரு கிடைக்க ஆரம்பிச்சது எங்களுக்கு. பொதுவாக இந்த மாதிரி ஒரு தேடல் உங்களுக்கு வந்த பிறகு நீங்கள் இந்த துறையில் வந்ததை புரிஞ்சுக்க முடியுது. உங்களுடைய கிருஷ்ணா ஆர்கானிக் ஃபார்ம் ஈகோ ஃப்ரெண்ட்லி ஸ்டோர் வந்து புதுச்சேரியில் முதல் முறையாக தொடங்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த துறை வந்து எல்லாருக்குமே ஒரு புதுமையான துறையாக பார்க்கப்படுகிறது. பொதுவாக இயற்கை வேளாண்மைன்னு சொன்ன உடனே எல்லாரும் என்னவோ புதுசாக செய்ய போகிறாங்க போல் அப்படின்னு இதை ஒரு விசித்திரமாக பார்க்குறாங்க. சாதாரணமாக ஒரு அங்காடியில் போய் காய்கறி வாங்குறதுக்கும் உங்களுடைய தயாரிப்பில் உற்பத்தியில் வாங்குகிற பொருளுக்கும் பேசிக்காக என்ன சேஞ்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? அதாவது வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட கடையில் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சின்ன குழந்தை 6 மாத குழந்தைக்கு வந்துட்டு இன்றைக்கி காய்கறி ஒரு பழங்கள் கொடுக்க போகிறாங்க அப்படின்னாலும் சரி, அது 86 வயது முதியவருக்கு கொடுக்கறதா இருந்தாலும் சரி, முழுக்க முழுக்க வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு உணவு அது வந்து இன்றைக்கி கிடைக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா வேறு கடைகளில் இன்றைக்கி அந்த மாதிரி இல்லை. நிறைய அங்கங்கே இயற்கை அங்காடின்னு சொல்லுவாங்க, பட் இருந்தாலும் வந்துட்டு அது முழுக்க இயற்கையாக தயாரிச்சிருக்காங்களா, அதுக்கு என்ன வந்து தயாரிப்பு முறை வந்து எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து பொதுவாக இருக்கிறது கிடையாது. ஆனால் நம்ம கிருஷ்ணாஸ் ஆர்கானிக் இந்த இக்கோ ஃப்ரெண்ட்லி ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மாத குழந்தைகள்லேருந்து 90 வயது முதியவர் வரைக்கும் பார்த்திங்கன்னா தைரியமாக வந்து அவங்க உணவு வந்து பயன்படுத்தலாம். ஏன்னா வந்து எப்போவுமே வந்து ஒரு நல்ல தரமான உணவு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த உணவு வந்து ஆரோக்கியமானதா, அந்த உடல்நிலைக்கு நம்ம வந்து எந்த உபாதையும் இல்லாமல் இருக்கா இது நம்ம உட்கொள்கிறதுனால அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு உணவு உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது கட்டாயம் இங்கே வந்து கிடைக்கும். இப்போது பொதுவாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டோர்லேயும் ஒவ்வொரு ஈகோ ஃப்ரெண்ட்லி கான்செப்ட் வச்சு தான் அவங்க மூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுடைய கடையில் என்னென்ன மாதிரியான வெரைட்டிஸ் இருக்குது? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அரிசி அப்படின்னு எடுத்துக்கிறோன்னா என்னென்ன மாதிரியான வகைகள்? எனக்கு என்ன நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு நேயர் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்ருக்கிறவர் வந்து அந்த பொருளை வாங்கணும்னு ஆசைப்படுறாருன்னா இங்கே என்னென்ன கிடைக்கும் அப்படிங்கிற லிஸ்ட் அவருக்கு மனசில் எளிமையாக பதியணும். இப்போ என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபுட் இங்கே கிடைக்குது, அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ நம்ம கிட்டக்க பார்த்திங்கன்னா தானியங்களில் அரிசியில் வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசி, அதாவது கருப்பு கவனி, மாப்பிள்ளை சம்பா, நவரா அரிசி, பூங்கார், குல்லக்கார், இலுப்பம்பூ சம்பா, காட்டு யானம், கருங்குருவை, பொன்னி, தூயமல்லி, இந்த மாதிரி வந்துட்டு கிச்சலி சம்பா, இந்த மாதிரி போன்ற அரிசி வகைகள் வந்து இது வந்து பல அரிசி வகைகள் பார்த்திங்கன்னா வந்துட்டு பாரம்பரிய அரிசிகள் தான் நம்ம கிட்டக்க ரொம்ப அதிகமாக இருக்கும். இதில் இந்த வெள்ளை அரிசி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பொன்னின்றது கொஞ்சம் ஒரு அதிகப்படியான மக்களோட விருப்பம்ன்ற ஒரே காரணத்துக்காக ரொம்ப ஒரு குறுகிய அளவில் தான் நாங்கள் அதை வச்சுருக்கோம். மற்றபடி பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசிகள்
முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா தோல் தீட்டாத அரிசி. சில சமயங்களில் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக அதை வந்து தோல் தீட்டி கேட்பாங்க. அந்த மாதிரி தோல் தீட்டின அரிசியும் இந்த இதில் இருக்குங்க. இப்போ அரிசி வகைகள் ரொம்ப அழகாக பட்டியலிட்டீங்க. பல பெயர்கள் கேட்கும் போதே அந்த அரிசியினுடைய உணவை நாம் சமைச்சு சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தை உருவாக்குது. அரிசிக்கு அடுத்து வேற என்ன முக்கியமான உணவுப் பொருள் இங்கே விற்பனையில் இருக்கு மேடம்? அதை பற்றி பட்டியலிடுங்க. பல்சஸ் வகையில், அதாவது பயிர் வகைகளில் பார்த்திங்கன்னா துவரை, அதுக்கப்புறம் கடலைப்பயிறு, பச்சை பயிறு, உளுந்து மற்றும் எண்ணெய் வகைகளில் பார்த்திங்கன்னா வந்துட்டு கடலை எண்ணெய், அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், இந்த மாதிரி எண்ணெய் வகைகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்திலே வந்து பயிர் வச்சு அதை வந்து முழுக்க முழுக்க வந்து அந்த ப்ராசஸிங் மெத்தடாலஜியும் வந்துட்டு ஒரு தரமான ஒரு முறையில் வந்துட்டு எண்ணெயெல்லாம் வந்து தயாரித்து இங்கே கொண்டு வந்திருக்கோம். இது போக நாட்டு சர்க்கரை, பனவெல்லம், பனங்கல்கண்டு, இந்த மாதிரி இனிப்பு வகைகள், இந்த இனிப்பு பண்டங்களை வந்துட்டு இந்த நாட்டு சர்க்கரையிலேருந்தே தயார் பண்ணக்கூடிய திணை அதிரசம், அதுக்கப்புறம் கடலை உருண்டை, பொருளங்காய் உருண்டை, இந்த மாதிரி சில பாரம்பரிய சிறுதானிய உருண்டைகள் இதெல்லாமும் வந்துட்டு இங்கே தயார் பண்ணி இங்கே கொண்டு வந்து விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். மற்றும் வந்து எல்லா சிறுதானியங்களும் திணை, குதிரைவாலி, வரகு, சாமை, கம்பு, கேழ்வரகு, இது போல் சிறுதானியங்கள் எல்லாமே வந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த சிறுதானியங்களோட மாவு வகைகள், அதாவது சத்து மாவு, கம்பு மாவு, சோள மாவு, இந்த மாதிரி மாவு வகைகளும் இங்கே வந்து கிடைக்கும். இது போக மட்டும் இல்லாமல் நம்மளோட கடையில் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஹர்பல் ஐட்டம்ஸ், அதாவது வந்து இயற்கை சார்ந்த பொடி வகைகள், இப்போ தூதுவளை பொடி, கற்பூரவல்லி பொடி, துளசி பொடி, இந்த மாதிரி பல வகையான வந்துட்டு சித்தர்கள் பயன்படுத்தின வந்துட்டு பொடி வகைகள் வந்துட்டு நமக்கு இருக்குது. இது மூலயமா வந்துட்டு நமக்கு இருக்கிற நோயை வந்துட்டு மிகுந்த குறைந்த விலையில் வந்துட்டு நம்மளால் வந்துட்டு நம்ம ஆரோக்கியத்தை வருமுன் காப்போம் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால் வந்து அந்த ஒரு மெடிசன்ஸ் அந்த மாதிரிலாம் போகாமல் சைடு எஃபெக்ட்ஸ் எதுவும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு இயற்கை முறையில் நம்மளால் வந்துட்டு இதெல்லாம் பயன்படுத்தி வெளியே வர முடியும். ஓகே மேடம், பொதுவாக இதுக்கு அப்பாற்பட்டு காய்கறிகள் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு பகுதி. காய்கறிகள் மற்றும் கனிகள், இதில் என்னென்ன வகைகள் இங்கே கிடைக்குது அதை பற்றி சொல்லுங்கள் மேம். பொதுவாக வந்து காய்கறிகள் அப்படின்றது வந்து நாங்கள் ரொம்ப முக்கியமாக நாட்டு காய்கறிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். அதாவது நீட்டு புடலை, அதுக்கப்புறம் பூசணிக்காய் வகைகள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த கோவக்காய், பாவக்காய், வெண்டைக்காய், இந்த மாதிரி கத்திரிக்காய், சின்ன சின்ன கத்திரிக்காய் வகைகள், இந்த மாதிரி நாட்டு காய்கறிகள், நாட்டு விதைகள்லேருந்து பயன்படுத்தக்கூடிய பொருட்களை பெரும்பாலுமா இங்கே இருக்கிற மாதிரி பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் இது பாண்டிச்சேரி நம்ம வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் டவுன் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இங்கே வந்து நிறைய பலதரப்பட்ட மக்கள் வருவாங்க. ஃபாரினர்ஸும் வருவாங்க, நார்த் இந்தியன்ஸ், இந்த மாதிரி ஆஷ்ரம், ஆரோவில், இந்த மாதிரி அனைத்து தரமான மக்களும் வருவாங்கன்றதுனால, அதாவது இந்த ஹில் வெஜிடபிள்ஸ் அப்படின்ற கேரட்டு, பீட்ரூட்டு, கோஸு, காலிஃப்ளவர், இந்த மாதிரி வகைகளும் இருக்குது. அதிக வகையான கீரை வகைகள், அதாவது அரைக்கீரை, சிறுகீரை, முளைக்கீரை, பொன்னாங்கண்ணி கீரை, நாட்டு பொன்னாங்கண்ணி கீரை, இந்த மாதிரி சில வகைகளும் நம்ம வந்துட்டு தொடர்ந்து வந்து இந்த கடையில் வந்துட்டு எப்போவும் கிடைக்கிற மாதிரி வச்சுருக்கோம். நாட்டு தக்காளி, சின்ன வெங்காயம், இந்த மாதிரி எல்லா வகையான காய்கறிகள் மற்றும் பழங்களான வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வாழைப்பழம், கற்பூரவல்லி, ரஸ்தாளி, அதுக்கப்புறம் செவ்வாழை, ஏன் வாழை, மலைவாழைப்பழம், இந்த மாதிரி வாழையில் வந்துட்டு நம்மளோட பாரம்பரியமிக்க வாழைப்பழங்கள், அது போக வந்து கமலா ஆரஞ்சு, அதுக்கப்புறம் சீசனல் பேஸ்டு வந்துட்டு மாம்பழம் சீசனில் மாம்பழம், பலாப்பழம், நாவல் பழம், அந்த மாதிரி எல்லா பழ வகைகளும் நம்ம கிட்டக்க இங்கே கிடைக்குங்க. கண்டிப்பாக நெல்லிக்கனி மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு கனியாக பார்க்கப்படுகிறது. அது நெல்லிக்காய் என்று தான் வழக்கமாக சொல்லுவாங்க. நெல்லிக்காய் உங்களுடைய ஸ்டோரில் கிடைக்குதுங்களா? அதுக்குரிய சீசன் ஏதாவது நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். நெல்லிக்காய் வந்து நம்மளோட ஒரு பாரம்பரிய ஒரு உணவு. ஏன்னா வந்து ஔவையாரே வந்துட்டு அந்த நெல்லிக்கனியை பற்றி ஒரு பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி நம்மக்கிட்ட இருக்குது. அதில் நெல்லிக்காவை பற்றின ஒரு கதை. அந்த மாதிரி நம்மளோட கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து நெல்லிக்காய்க்கு இதுதான் சீசன் அப்படின்றது சொல்கிறதுக்கு கிடையாது. தொடர்ந்து கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இடையில ஒரு மாத காலங்கள் இல்லாமல் இருக்கலாம். பட் வந்துச்சு அப்படின்னா அந்த சீசன் ஃபுல்லாக வந்து நெல்லிக்காய் சாறாகவும் நம்ம தயாரித்து வைக்கிறோம். நெல்லிக்காய் ஊறுகாய் வகைகள், நெல்லிக்காய் இனிப்பு போட்டு சர்க்கரைக்கு பதிலாக, அதாவது தேனில் சர்க்கரை அந்த மாதிரி இல்லாமல் நாட்டு சர்க்கரையில் வந்து தயார் பண்ணின இனிப்பு வகைகள் மற்றும் ஊறுகாய் வகைகள், இந்த மாதிரி நெல்லிக்காயில் இருக்கிற எல்லா விஷயங்களும், நெல்லிக்காய் சீவல், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நெல்லிக்காயில் வந்து மதிப்பு கூட்டுதல் பண்ண இந்த பொருட்கள் வந்து அந்தந்த சீசன் டைமில் கண்டிப்பாக வந்து இங்கே கிடைக்கும்.
இப்போ வாரத்தில் 7 நாட்களில் எந்த நாட்களில் வந்து அந்த ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள் வாங்கலாம்? இயற்கை மூலமாக உற்பத்தி செய்தாலும் கூட வந்த உடனே வந்து வாங்கிட்டு போகிறது வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் இல்லையா? அதுக்கு நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது நம்பர் ஆஃப் டேஸ் வச்சுருக்கீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள். பொதுவாக பார்த்தீங்கன்னா காய்கறிகள் வந்து இன்றைக்கி ஒரு வாழ்வு முறையில் வந்து எல்லோரும் எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு முறை காய்கறி வாங்கிட்டு போயிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து அதை வந்து ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு அப்படின்னு ஸ்டோர் பண்ணி வச்சுடுவாங்க. இதுதான் வந்து இன்றைக்கி நடந்துகிட்ருக்க ஒரு கலாச்சார முறை. ஆனால் வந்து அந்த காய்கறி இன்றைக்கி நம்ம தோட்டத்திலே காய் வச்சுருக்கோம், ஒரு வீட்டு மாடி தோட்டத்தில் வச்சுருக்கோம், அது பறித்தோம் அப்படின்னா 2 நாள் நல்லாயிருக்கும், 3ஆவது நாளே அது வாடிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த காயை வந்துட்டு நம்ம அதை மாதிரி வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னு கான்செப்ட் இல்லாமல், வாரத்துக்கு நம்ம இன்றைக்கி பறிக்கிற காய் நாளைக்கு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அது ஒரு 3 நாளைக்கு தான் அதனோட உயிரோட்டம் இருக்கும். அதுக்கப்புறம் அது சாப்பிட்றதுல வந்துட்டு அதில் ஜீவன் இல்லாத ஒரு காய்கறியை தான் நம்ம சாப்பிட்டுருப்போம். அதனால் வந்து நாங்கள் வந்து வாரத்தில் 2 முறை, அதாவது செவ்வாய் மற்றும் வெள்ளி நாட்களில் அந்த ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு எடுத்துகிட்டு வரோம். சில காய்கறிகள் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸ் பறிக்கிற அந்த நாட்டு காய்கறிகள் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளைக்கு ஒரு முறை கூட எடுத்துகிட்டு வருவோம். பட் அனைத்து வகைகள், அதாவது ஹில் வெஜிடபிள்ஸ் ப்ளஸ் வந்து நம்ம நாட்டு வகை காய்கறிகள் வந்து செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து நம்ம கிட்டக்க இங்கே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இது மட்டும் இல்லாமல் நம்ம டோர் டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இப்போ இந்த கோவிட் சுச்சுவேஷனில் நிறைய பெரியவர்கள்லாம் இருக்காங்க. அவங்களால வந்துட்டு வெளியே வந்து அவங்களால வந்துட்டு இந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு போகிற ஒரு சூழ்நிலை இருக்காது. அதனால் வந்து நம்ம வந்து அவங்களோட வீட்டுக்கு வந்துட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு இதை டெலிவரி கொடுத்துட்டுருக்கோம். ஒரு ப்ரீ ஆர்டர் பேசிஸில் வந்துட்டு எடுத்துகிட்டு போய்ட்டு இதை டெலிவரியும் கொடுத்துட்டுருக்கோம். புதுச்சேரியில் எந்தெந்த இடங்களில் உங்களுடைய அவுட்லெட் இயங்கிட்டு இருக்கு மேடம்? அந்த இடங்களை பற்றியும் அந்த முகவரியும் நீங்கள் சொன்னீங்கன்னா வாடிக்கையாளர்களுக்கும் நம்முடைய நேயர்களுக்கும் பயனுடையதாக இருக்கும். கண்டிப்பாக. நம்மளோட இந்த ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ஸ்டோர், அதாவது பிளாஸ்டிக் இல்லாத கடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர் 65 கேன்டீன் ஸ்ட்ரீட், கொசக்கடை வீதிக்கும் செட்டி ஸ்ட்ரீட்டுக்கும் நடுவில் இருக்குது. அது வந்து நம்மளோட ஈக்கோ ஃப்ரெண்ட்லி ஸ்டோர். இங்கே வர்ற வாடிக்கையாளர்களை நாங்கள் என்ன ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறோன்னா, நீங்கள் வீட்டில் வந்துட்டு தானியங்கள் வச்சுருக்க பாத்திரங்கள் எடுத்துகிட்டு வந்து, இல்லை எண்ணெயோட தூக்கோ இல்லை ஒரு வாளியோ இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுற அந்த என்ன வெசல்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து பேக்கிங் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா நம்ம வந்து இயற்கை முறையில் அப்படின்றது தயாரிக்கிறதுக்கு மட்டும் அப்படின்னு சொல்ல முடியாது. உற்பத்தி தயாரிப்பு அதோடு மட்டும் இல்லாமல் அதோட என் ப்ராடக்ட், இன்றைக்கி 1 கிலோ வாங்கிட்டு போயிட்டு அது பாக்கெட்டை வந்துட்டு கட் பண்ணி எடுத்து குப்பையில் போடுற ஒரே ஒரு காரணத்துக்காக எவ்வளோ லேக்ஸ் ஆஃப் வந்து பேப்பர்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பிளாஸ்டிக்ஸ் வந்துட்டு இன்றைக்கி குப்பையில் இருக்குது. இதெல்லாம் தவிர்க்கணும். இதை வந்து நம்மளோட சுற்றுப்புற சூழலையும் வந்துட்டு இதெல்லாம் பாதிக்கிறது. அதனால் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால வாடிக்கையாளர்களை வந்து அவங்களோட பாத்திரங்களே எடுத்துகிட்டு வந்துட்டு வாங்கிட்டு போகலாம். அப்படி எடுத்துகிட்டு வர மறந்தவங்களுக்கு நம்ம வந்து காகித பையில் வந்துட்டு பேக் பண்ணியும் தரோம். எண்ணெய் மற்றும் சில பொருட்களுக்கு வந்துட்டு முதல் முறையாக வர்றாங்க அப்படிங்கிறப்ப வந்து அவங்களுக்கு வந்து நம்ம கண்ணாடி பாட்டிலில் வந்துட்டு பயன்படுத்தி வந்து ஊறுகாய் வகைகளோ இல்லை வந்து எண்ணெய் வகைகளோ ஜூஸ் வகைகளோ வந்து கண்ணாடி பாட்டில்களில் வந்துட்டு நம்ம பேக்கிங் பண்ணி கொடுக்குறோம். இது நம்மளோட முதல் அவுட்லெட்டுங்க. 2வது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு கோல்டன் அவென்யூ, அதாவது வந்து விவேகானந்த நகருக்கு பேக் சைடில் இருக்குது. நம்பர் 4 முதல் தெருவு, கோல்டன் அவென்யூ, விவேகானந்த நகர் எக்ஸ்டென்ஷன். இங்கே வந்து நம்மளோட 2வது அவுட்லெட் வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ இந்த 2 இடங்கள்லையுமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கும். இது போக நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 96 000 42 507 இந்த நம்பருக்கு வந்துட்டு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா டோர் டெலிவரியும் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கோம். நிச்சயமாக மேடம். பொதுவாக இது போன்ற இயற்கை வேளாண்மையில் மிக முக்கியமான சவாலான பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உற்பத்தி. உங்களுடைய இயற்கை வேளாண் பொருட்களை எப்படி உற்பத்தி செய்கிறீர்கள்? உங்களுடைய பண்ணை எங்கே அமைந்திருக்கிறது? அதற்குரிய பின்புலம், சமூக சூழல்கள், இதை பற்றி நேயர்களுக்கு சொல்லுங்கள் மேடம். அதாவது நம்மளோட கிராமம் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து 23 கிலோமீட்டர் மதகடிப்பட்டுக்கும் திருக்கனூருக்கும் நடுவில் பிஎஸ் பாளையம்ன்ற இடத்துல இருக்குது. நம்மளோட ஊரில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து கிருஷ்ணா ஆர்கானிக் ஃபார்ம் வந்து 18 வருடமாக வந்து இயற்கை சார்ந்த வேளாண் உற்பத்தியை தான் வந்து நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். எந்த ஒரு கெமிக்கல்ஸும் இல்லாமல் நாட்டு மாடு சாணம் இதை வந்து பயன்படுத்தி தான் வந்துட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 45 நாட்டு மாடுகள் நம்ம கிட்டக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட வேளாண் பண்ணையே எப்படி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக வந்து வேளாணில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு தானியம் அப்படி தான், நெல்லுனா நெல் மட்டும்தான் பயிரிடுவாங்க, இல்லை கரும்பு மட்டும்தான் பயிரிடுவாங்க. சிங்கிள் கிராப் அப்படின்றது இல்லாமல் மல்டி கிராப்பிங், அதாவது தற்சார்பு விவசாயம் தான் நம்மளோட தோட்டத்தில் பண்ணியிருக்கோம். ஸோ பழ வகைகள், மர வகைகள்,
பலதரப்பட்ட உணவு பண்டங்கள், சிறுதானியங்கள், நெல்மணிகள், அதுக்கப்புறம் கரும்பு பயிர்கள், எண்ணெய் வித்துக்கள், இந்த மாதிரி காய்கறிகள், பழங்கள், பூக்கள், இது எல்லாத்தையும் நம்ம ஒரு தற்சார்பு மிக்க ஒரு விவசாயமாக வந்துட்டு நாங்கள் இதை வந்து எங்களோட தோட்டத்தில் பண்ணிட்டு இருக்கோம். இதை மாதிரி இருக்கிறதுனால எங்களோட தோட்டத்தில் பல பறவைகள், அந்த பறவைகளை பார்க்கறதுக்கே ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த குயிலோட சத்தம், மயில் பல கூட்டங்களாக வந்து இருக்கும். சாயங்கால நேரத்தில் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு காட்சியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி குருவியோட இந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப தான் வந்து நம்மளோட அந்த பண்ணை வந்து ஒரு தற்சார்பு மிகுந்த ஒரு பண்ணையாக இருக்கும். இதுதான் வந்து நம்மளோட தோட்டத்தோட டீட்டெயில்ஸ். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஒரு குழு இருக்குது. நம்ம குழுவாக வந்து சேர்ந்து எல்லா இயற்கை விவசாயிகளும் ஒன்றா சேர்ந்து இதை பயிரிச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்த பொருட்கள் வந்து நம்மளோட தோட்டத்தில் இருந்து மட்டும் இல்லாமல் நம்மளோட குழுவில் இருக்கிற விவசாயிகளோட எதுவும் விவசாயம் செய்த அங்கக சான்று பெற்ற இயற்கை விவசாயிகளோட பொருட்களும் நம்ம வந்துட்டு இதில் மதிப்பு கூட்டுதல் செய்து விற்பனை பண்ணிகிட்ருக்கோம். பொதுவாக மேடம், இந்த மாதிரி துறையில் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அதாவது வந்து ஒரு விவசாயம் அப்படிங்கிறது ஆரம்பிச்சதுல இருந்துட்டு அதை முடிந்து ஒரு நம்ம இன்னைக்கு சாப்பிட்ற ஒரு தட்டுக்கு இலைக்கு வந்துட்டு நம்ம ஒரு உணவு எடுத்துகிட்டு வர்ற வரைக்கும் பார்த்திங்கன்னா வந்துட்டு இடையில வந்து அத்தனை ப்ராசஸிங் இருக்குது, அத்தனை வேலைவாய்ப்புக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்றைக்கி அதிகமாக இன்றைக்கி இருந்துட்டுருக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா மெக்கனைசேஷன் அப்படின்னு மாறி நிறைய வேளாண் துறை வந்து பார்த்திங்கன்னா மெக்கனைசேஷன் அப்படின்னு மாறி போயிட்டுருக்காங்க. ஆனால் எங்கள் கிருஷ்ணாஸ் இயற்கை பண்ணையில் பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த மாதிரி எந்த ஒரு மெக்கனைசேஷனும் எதுவுமே பண்ணாமல் முழுக்க முழுக்க வந்துட்டு ஆட்களை நம்பியே வந்துட்டு செய்துட்ருக்கோம். என்ன காரணம் அப்படின்னா, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மாடர்னைசேஷன் அப்படின்னு மெக்கனைசேஷனை நோக்கி போயிட்டுருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அது நமக்கு தான் வந்துட்டு உபாதையாக முடியும். இன்றைக்கி ஒரு வேளாண் துறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு டிராக்டரை வச்சு உழறாங்க அப்படின்றப்ப உழுது பண்ணுறப்ப வந்து என்ன ஆகுதுன்னா அதில் இருக்கிற அத்தனை நுண்ணுயிர்களும் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மண்புழுக்கள் இறந்து போயிடும். ஆனால் இதே வந்து மாடை வச்சு நம்ம வந்து உழவு ஓட்டி வந்துட்டு வேளாண்மை துறையில் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றப்ப அந்த மாட்டு சாணம் அந்த மண்புழுக்கு ஒரு தீனியாக மாறுது. இந்த மாதிரி ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டராக வந்துட்டு அது இக்காலஜிக்கலாக ஃபேக்டராக வந்துட்டு நமக்கு இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. இப்படி தான் வந்துட்டு விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த முறையில் தான் வந்து எங்கள் அப்பா பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து ஒரு 18 வருடமாக இதே முறையை தான் வந்து நாங்கள் பின்பற்றிகிட்ருக்கோம். இது போக வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே பிஎஸ் பாளையத்தில் வந்துட்டு ஒரு மகளிர் குழு வந்து பார்த்திங்கன்னா 30 பெண்கள் வந்து இதில் வந்துட்டு பணி புரிஞ்சிட்ருக்காங்க. வேளாண் துறையால் மதிப்பு கூட்டுதல் செய்கிறதுனால வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை வந்து ஒரு கிராமத்து சூழ்நிலையிலே வந்துட்டு அவங்களுக்கு தேவையானது கொண்டு வர முடிஞ்சது. இன்றைக்கி நிறைய பேர் வந்து கிராமத்திலேருந்து நகர்ப்புறத்துக்கு மாறி போயிட்டுருக்காங்க. ஆனால் அந்த மாதிரி ஒரு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் அவங்களுக்கு அங்கேயே வந்துட்டு அந்த வேலையை வந்துட்டு நம்ம எப்படி வந்து இது தக்க வச்சுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தற்சார்பு மிக்க விவசாயத்தில் எப்படி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் நாங்கள் பண்ணியிருக்கோம். எங்களோட மகளிர் குழுக்கள் பார்த்திங்கன்னா இந்த சிறுதானியங்களை வந்துட்டு பார்த்திங்கன்னா தின்பண்டங்களாக செய்கிறது, தின்பண்டங்கள்லேருந்து மாவு வகைகள் தயாரிக்கிறது, தீபாவளி, பொங்கல், இந்த மாதிரி பண்டிகை காலங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் செய்கிறது, சம்மர் டைமில் வந்து பார்த்திங்கன்னா வத்தல், வடகம் இந்த மாதிரி வைக்கிறது, இது போல் பல விதமான உணவு வகைகளை வந்துட்டு இவங்க மூலயமா தயாரித்து நம்ம இங்கே கொண்டு வந்து விற்பனையும் பண்ணிகிட்ருக்கோம். இதனால் வந்து அவங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக ஆகிட்டே இருக்குது. மற்றும் இவங்களோட பெண்கள் இல்லை மகன் மகள் இவர்களுக்கு அனைவருமே படித்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு வேலை வாய்ப்பும் வந்து நம்மளோட நிறுவனத்திலே வந்து அவங்களுக்கு வந்து முதல் உரிமை கொடுத்து அவங்களும் இங்கே பணிபுரிஞ்சிட்ருக்காங்க. இதனால் வந்து நம்ம கிராமத்தை தாண்டி போகணும் அப்படின்ற இல்லாமல் ஒரு கிராமத்தோட வாழ்க்கையிலேயே அந்த ஒரு எக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ்லேயே வந்து நம்மளோட வாழ்க்கை முறையை அமைச்சுக்கிறப்ப நம்மளோட சுகாதாரமும் சுற்றுப்புறமும் ரொம்ப சீர்திருத்தமாக அமைஞ்சிருக்கு. நிச்சயமாக மேடம். பொதுவாக விலை பற்றி ஒரு பெரிய சந்தேகம் எல்லாருக்குமே இருந்துகிட்ருக்கு. ஆர்கானிக் ஐட்டம்ஸ் அப்படின்னாலே விலை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறது கற்பனையில் இருக்கின்ற ஒரு கருத்தாக தான் நான் பார்க்குறேன். விலை நிர்ணயம் என்பது எப்படி முடிவாகிறது, அதில் இருக்கக்கூடிய நடைமுறை சிக்கல்னு நீங்கள் எதை பார்க்குறீங்க? விலைன்றது தான் ஒரு பெரிய ஒரு மாயையாக இருந்துகிட்ருக்கு. அதுதான் வந்து இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஏன் வேண்டாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு சிலருக்கு வந்துட்டு அது ஒரு பெரிய ஒரு பாரமாக நினைக்கிறாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. ஏன்னா வந்து நம்ம இன்றைக்கி வந்து இந்த உணவு உட்கொள்கிறதுனால நிறைய விஷயங்களை வந்துட்டு சேவ் தான் பண்ணிகிட்டு இருக்கோமே தவிர இதை வந்து காஸ்ட்லி அப்படின்னு நம்ம ஒதுங்கி போகிறதுனால இயற்கையை விட்டு தாண்டி வெளியே போயிட்டுருக்கோம்.
இப்போ இயற்கையை விட்டு தாண்டி இன்றைக்கி நான் வந்து இது காஸ்ட்லி அப்படின்னு வேண்டான்ட்டு போகிறாரு ஒருத்தர் அப்படின்னா, அந்த உழவு பண்ணுற அந்த ஒரு நபர் வந்து என்ன பண்ணுவார்னா, அதிக பூச்சி மருந்து போட்டு அந்த விளைச்சலை வந்துட்டு அதிகப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்போ விளைச்சலை அதிகப்படுத்துறதுக்காக அவர் ஒரு பூச்சி மருந்து பயன்படுத்துவார். அந்த விளைச்சலை வந்து இன்னும் அதிக நாட்களுக்கு வச்சு விற்கணும்னு ஒரு வியாபாரி பயன்படுத்துகிறாரு. அப்போ அவர் இன்னும் ஒரு கெமிக்கலை ஆட் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த மாதிரி நம்மளோட உணவு முழுக்க முழுக்க நம்ம சாப்பிட்ற உணவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெமிக்கல் சார்ந்த ஒரு வாழ்க்கையாக தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் கொஞ்சம் இதை பற்றி யோசித்து அந்த பொருள் இப்போ எந்த ஒரு தொழில் செய்கிறவங்களும் அவங்களோட பொருளுக்கு தகுந்த விலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சி தான் போயிட்டுருக்காங்க. இயற்கை விவசாயிகளும் இதே மாதிரி ஒரு விஷயந்தான் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து ஒரு விளைச்சல் அப்படின்னா வந்து கெமிக்கல் ஃபார்மிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஈல்டு அதிகம் கிடைக்கும். இயற்கை விவசாயத்தில் கொஞ்சம் நாட்களுக்கு பிறகு தான் அந்த ஈல்டு கிடைக்கும். அப்போ அந்த நாட்கள் வரைக்கும் அந்த விவசாயிகள் படுற அந்த துயரத்தை வந்துட்டு அவங்க தாண்டி வெளியே வரணுங்கிறப்ப கொஞ்சம் அதுக்கான விலையை வந்து நிர்ணயம் பண்ணுறப்ப கொஞ்சம் கூடுதலாக வைக்கிறப்ப தான் அவங்களுக்கு வந்து அது சாமானியமாக அது அமையிறது. அந்த ஒரு கருத்துக்காக மட்டும்தான் வந்து அந்த விலை வந்துட்டு அவங்களுக்கு அதிகப்படியாக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. சிலர் வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு ஏற்றுக்கிறாங்க. ஏன்னா இந்த விலை நான் அதிகமாக கொடுத்தாலும் இது வந்து என்னோட குழந்தைகளுக்கு என்னோட குடும்பத்தினருக்கு வந்து இது நல்லது போய் சேரும் அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க நிறைய பேர் இன்றைக்கி மாறிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த கொரோனா பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இயற்கைக்கு திரும்பி பாரம்பரிய உணவுகள் சிறுதானியங்கள் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டெல்லாம் நிறைய மாறி வந்துக்கிட்டும் இருக்காங்க இன்றைக்கி. பொதுவாக இது மாதிரியான இயற்கை உணவுகள் எடுத்துக்கின்ற போது உடம்புல என்னென்ன இயற்கை நிகழ்வுகளில் சிக்கல்கள் குறையுது, இதனுடைய பெனிஃபிட்ஸை பற்றி சொல்லுங்கள். நான் வந்து ஒரு சின்ன ஒரு உதாரணம் கூட இதில் சொல்லிக்க விரும்புகிறேன். எனக்கு என்னோடய கடைக்கு வந்த ஒரு நபர், அவங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து ஒரு 6 மாதமாக வந்து நாங்கள் சொல்லிகிட்டு இருந்ததுனால சிறுதானியங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அவங்க வந்து ஒரு டயபெட்டிக் பேஷண்ட் அவங்க. ஸோ ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க வந்து வேற ஒரு சர்ஜரி பண்ணுறதுக்காக டெஸ்ட்டு வந்து எடுக்க சொல்கிறப்ப அந்த டெஸ்ட் எடுக்க பார்க்குறப்போ அவங்களுக்கு வந்துட்டு சுகர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன இந்த மாதிரி வந்திருக்கேன்ட்டு அந்த டாக்டர் திரும்பவும் வந்துட்டு அந்த டெஸ்ட் எடுக்க சொன்னார். மறுபடியும் வந்து சுகர் நில்லுன்னு இது பண்ணாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. டாக்டர் வந்து அவங்கள கேட்குறாங்க, என்ன ஆச்சு, எதனால் வந்துட்டு என்ன பேட்டர்ன் மாற்றினீங்க அப்படின்னா, ஒன்றும் பண்ணலை, நான் வந்து எல்லாமே வந்து இயற்கையான முறையில் சிறுதானியங்களும் இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி இது மாதிரி தான் சாப்பிட ஆரம்பிச்சிருக்கேன், சர்க்கரையை சுத்தமாக விட்டுட்டேன், நாட்டு சர்க்கரை தான் சாப்பிட்டுருக்கேன். நம்மளோட நிறுவனத்தை பற்றியும் அவங்க சொல்லியிருக்காங்க. அதுதான் உங்களோட உடம்பு இப்போ வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு, சர்க்கரை நோய் போயிருக்கிறதுக்கும் இதுதான் காரணம் அப்படின்றதும் சொன்னாங்க. தொடர்ந்து அந்த பெண்மணிக்கு வந்து ஒரு 6 வருட காலமாக வந்து டயபெட்டிக் பேஷண்ட். ஆனால் வந்து ஒரு 6 மாத காலங்களில் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு உணவை வந்து மாற்றிக்கிட்டதுலேயே வந்துட்டு இன்றைக்கி நல்ல ஒரு ரிசல்ட் அவங்களுக்கு கிடச்சிருக்கு. இது வந்து இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டதுனால அவங்களோட குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. என்னோட சொந்த வீட்லேயே நான் அதை பார்த்துருக்கேன். அந்த ஒரு எதிர்ப்பு சக்தி வந்து என்னோட பெண்ணுக்கே வந்து பார்த்திங்கன்னா இது அதிகமாக ஆகியிருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் இருந்த ஒரு லைஃப் ஸ்டைலுக்கும் இன்றைக்கி இது மாறி வந்த ஒரு 5 வருட காலங்களில் பார்த்திங்கன்னா நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்துட்டு இதனால் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு. இது போல் ஒவ்வொரு ரீதியாகவும் சொல்லலாம். ஏன்னா வந்து இதில் மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய இருக்குது. ஒரு நாட்டு தக்காளியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு தானியங்கள்லேயுமே வந்துட்டு மருத்துவ குணங்கள் ஒன்றொன்றுத்துக்கும் இருக்குது. ஒரு தக்காளி எடுத்துக்கிட்டிங்கனாலே வந்துட்டு இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் வெரைட்டிஸில் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. அதனால் உபாதைகள் நிறைய வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு விஷயத்துலையுமே வந்துட்டு இன்றைக்கி ஹைப்ரிட் அந்த மாதிரிலாம் இன்றைக்கி இருந்துகிட்ருக்கு. பட் நம்ம தோட்டத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க நாட்டு ரக வகைகளை பயன்படுத்தி இந்த மாதிரி கொடுக்கறதுனால அதில் இருக்கிற மருத்துவ குணங்கள் வந்து அவங்களுக்கு நேரடியாக உடம்புக்கு போய் சேருது. ஒரு முட்டி வலி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியான அரிசி வகைகள் பயன்படுத்தலாம். சிறுதானியங்களில் வந்துட்டு சத்து மாவு, கேழ்வரகு மாவு, கம்பங்கூழ் இந்த மாதிரி நம்ம உணவு பழக்கத்தை வந்துட்டு நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்றதுனாலே வந்து இன்றைக்கி நிறைய பேர் வந்து அவங்களோட ஹெல்த் இஷ்யூஸில் இருந்துட்டு மாறி இன்றைக்கி ஒரு நார்மல் லைஃப்பை அவங்களால லிவ் பண்ண முடியுது. இங்கே வர வாடிக்கையாளர்கள் பல பேர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே சாப்பிட்ட காய்கறிகள் வந்து நாங்கள் ரொம்ப ஒரு திருப்தியாக இருக்குது எங்களுக்கு, இது சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து எங்களுக்கு வந்துட்டு எங்களால் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்க முடியும் அப்படிங்கிறது பல பேர் இங்கே வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லை, இப்போ இந்த காய்கறிகள் அவங்க உட்கொள்கிறதுனால அவங்களோட இம்யூனிட்டி சிஸ்டம்ஸ் வந்துட்டு நிறைய வந்துட்டு பிரேக் பண்ணி அவங்களால வந்துட்டு ஒரு சுகாதாரமாகவும் ஒரு சத்துள்ள ஒரு மாற முடியுது. இது மட்டும் இல்லாமல் நம்மளோட கடைகளில் பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிற குளியல் பவுடர்லேருந்து சேக்காயிலேருந்து இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம பயன்படுத்துறதுனால நம்ம முழுக்க முழுக்க இயற்கை சார்ந்த ஒரு வாழ்வியலாகவே வாழ முடியுது அப்படிங்கிறது தான் வந்துட்டு தெரிய வருதுங்க. நிச்சயமாக. இப்போ
பொதுவாக இயற்கை நிகழ்வு இயந்திரமயமாகிவிட்ட அறிவியல் மயமாகிவிட்ட இன்றைய சூழ்நிலையில் இயற்கை வேளாண்மையை மையப்படுத்தி நீங்கள் பயணத்தை தொடங்கியிருக்கிறீங்க. உங்களுடைய வாழ்வின் இலக்காக இந்த துறையில் எதை மையப்படுத்தி இயங்கிட்டு இருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள். நாங்கள் இன்றைக்கி வந்து ஒரு குழு அமைச்சு இதில் வந்து 300 இயற்கை விவசாயிகள் இதில் இருக்காங்க. இப்போ இந்த 300 இயற்கை விவசாயிகளில் ஒரு 88 பேர் தான் வந்து இயற்கை முழுக்க வந்துட்டு எடுத்து 3 வருட காலங்கள் முடிந்து அவங்களோட பொருட்களை தான் நம்ம மதிப்பு கூட்டுதல் செய்து இங்கே வச்சுருக்கோம். ப்ளஸ் வந்து நம்மளோட தோட்டத்தில் இருக்கிறதும் பெரும்பான்மையாக நம்ம இங்கே வந்து மதிப்பு கூட்டுதல் செய்து இதை வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கோம். இப்படி நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கப்ப இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிற ஒரு 10% மக்களுக்கு தான் வந்து எங்களால் நல்ல ஒரு ஆரோக்கிய உணவு வந்து இன்றைக்கி கொடுக்க முடியாது. இன்றைக்கி ஒரு சிக்கிம் மாநிலம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த மாநிலத்தில் இருக்கிற முழுக்க அத்தனை மக்களுக்கும், குழந்தைகள்லேருந்து பெரியவர்கள் வரைக்கும் அத்தனை பேருக்கும் வந்து ஒரு நல்ல ஆரோக்கியமான உணவு கிடைக்குது. ஆனால் நம்ம மாநிலத்தில் இன்றைக்கி ஒரு 10% மட்டும்தான் வந்து எங்களால் வந்துட்டு இயற்கை பொருட்கள் வந்துட்டு கொடுக்க முடியுது. அப்போ மீதி இருக்கிறவங்க அத்தனை பேரும் வந்துட்டு இயற்கை முறையில் இருக்கிறத வந்து அவங்களோட தானியங்கள் கொடுக்க முடியல. அப்போ இன்னும் அதிக உழவர்கள் வந்து இந்த வந்து இயற்கை விவசாயத்தை பின்பற்றணும், இதை நோக்கி போகணும் அப்படிங்கிறது தான் எங்களோட தொலைநோக்கு பார்வை. அதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 88 இருக்கிறது வந்து நாளைக்கு 1000 மாறணும், அதுக்கப்புறம் அது 10,000, 1,00,000 இப்படி வந்து எங்களோட இலக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு தொலைநோக்கு பார்வையில் பார்த்துட்டுருக்கோம். இயற்கை விவசாயம் ஒவ்வொரு உழவரும் வந்துட்டு பயிர் வைக்கிறது வந்து இயற்கை முறையில் தான் வந்து ஒரு 40-50 வருடங்களுக்கு முன்னாடி செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ இடைப்பட்ட காலத்தில் தான் வந்து இதை மாறி இப்போ நம்ம செஞ்சுட்ருக்கோம். திரும்ப அது பழைய நிலைமைக்கு வரணும் அப்படிங்கிறது தான் எங்களோட குறிக்கோள். அது மட்டும் இல்லாமல் 1,00,000 இயற்கை விவசாயிகளை வந்துட்டு கொண்டு வந்து ஒரு குழுவாக அமைச்சு அதை வந்துட்டு செய்யணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு, ஒரு கோலாக இதை நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த 1,00,000 இயற்கை விவசாயிகள் மூலயமாக 1 கோடி மக்களுக்கு வந்து ஆரோக்கியமான நல்ல உணவு வந்து சாப்பிட முடியுது. இன்றைக்கி ஒரு பிஸ்கெட் பேக்கெட் பிரித்தாங்கன்னா கூட அதில் என்ன கெமிக்கல் இருக்குன்றது தெரியாது. அந்த மாதிரி ஒவ்வொரு வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்லேயும் இன்றைக்கி கெமிக்கல்ஸ் இருக்குது, ஏன்னா அதனோட ஷெல்ஃப் லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. பட் நம்மளும் வந்து இங்கே வந்து சில சிறுதானிய குக்கீஸ் இந்த மாதிரி எல்லாமும் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு கெமிக்கலும் ஆட் பண்ணாமல் நேரடியாக வந்துட்டு நம்மளோட இதில் இருந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து தரோம். இது வந்து ஆரோக்கியமான ஒரு வாழ்வாதாரத்துக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும். இதுதான் வந்து எங்களோட குறிக்கோள். நோ யோர் ஃபுட், நோ யோர் ஃபார்மர் அப்படிங்கிறது தான் வந்துட்டு எங்களோட கான்செப்ட். அதாவது நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அந்த உணவு எங்கேருந்து வருது, யார்கிட்டக்கிருந்து வருது, அந்த உழவன் எப்படி வந்துட்டு இதை தயாரிக்கிறாங்க, உழவு முறை அவங்க என்ன பயன்படுத்துகிறாங்க, அது எப்படி பண்ணுறாங்கன்றது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஆராய்ந்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது தான் எங்களோட விஷனாக நாங்கள் இங்கே வச்சுட்டு. இது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு எங்களோட பண்ணையை வந்து சுற்றி காமிக்கிற, அதாவது ஃபார்ம் விசிட் அப்படிங்கிற அந்த மாதிரி நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்கோம். இதில் வந்து தேவைப்பட்ட உழவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து இதை வாங்குகிற வாடிக்கையாளர்களாக இருந்தாலும் சரி, நாங்கள் வந்து வாரம் ஒரு முறை இதுக்கு முன்னாடி அழைச்சிட்டு போய்ட்டுருந்தோம். இப்போ இந்த கோவிட் டைம்னால கொஞ்சம் அதை ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி மந்த்லி ட்வைஸ், அதாவது மாதம் 2 முறை வந்து இந்த மாதிரி கூட்டிகிட்டு போய்ட்டும் காமிக்கிறோம். ஸோ அதனால் வாடிக்கையாளர்களுக்கு வந்துட்டு நம்ம எப்படி சாப்பிட்றோம், என்ன சாப்பிடணும், நம்ம சாப்பிட்ற உணவு எப்படி தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அந்த குழந்தைகள் முதல் வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் இது வந்து தெரிய வருது. அந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட பயணத்தை வந்துட்டு இதில் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கண்டிப்பாக வந்து நாங்கள் எங்களோட இலக்கை வந்துட்டு அச்சீவ் பண்ணுவோன்றது ஒரு நம்பிக்கை இதில். நிச்சயமாக மேடம். உலகளாவிய சிந்தனை, உள்ளூர் அளவிலான செயல்பாடு என்கின்ற ஒரு கருத்து எல்லோருக்கும் பிடித்தமான ஒன்று. 100 ஆண்டுகள் வாழ்வதைப் போல திட்டமிட வேண்டும், நாளையே வாழ்க்கையின் இலக்கு நிறைவு பெறுவதாக செயல்பட வேண்டும் என்கின்ற சிந்தனையும் அதை ஒட்டித்தான். மிக நீண்ட சமூக அக்கறையோடு சிக்கிம் மாநிலத்தினுடைய இயற்கை வாழ்வியலை நம்முடைய புதுச்சேரி மாநில பிரதேசத்திலும் கொண்டு வர வேண்டும் என்கின்ற இலக்கு மிக விரைவில் நடைமுறைப்படுத்தி மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்கான உங்களின் முயற்சிக்கு கமலா மீடியாவின் நல்வாழ்த்துக்கள் மேடம். நடைமுறை வாழ்வியலில் இயற்கையோடு இயைந்து வாழ்வதே மகிழ்ச்சியையும் பெருமையையும் தரும் என்கின்ற முன்னுதாரணம் மிக்க சிந்தனையோடு இயற்கை வேளாண்மையை முன்னிறுத்தி தன் வாழ்வியலை பயணித்துக் கொண்டிருக்கின்ற திருமதி மித்ரா ரவிச்சந்திரன் அவர்களுக்கு நமது நிலையத்தின் சார்பில் நன்றிகளையும் பாராட்டுகளையும் உரித்தாக்கி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.